ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அடுத்த மலையாள சம்பவமான ஆவேசம். ஆவேசம் படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருமே படத்துக்குள்ள ஆவேசமா நடிச்சு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல பகத் ஃபாசில் தான் மெயினா பண்ணியிருக்காப்ல. அவர் ஹீரோவா வில்லனா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பெங்களூர்ல ஒரு காலேஜ் சேர வருவாங்க. சேர அங்கே வெளியே ஒரு ஹாஸ்டல் தங்கிடுவாங்க. அப்புறம் அங்கே சீனியர் ரேக்கிங்கு அந்த இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் தேவையில்லாமல் இவங்க ஒரு சீனியர் பசங்க மாட்டேன் அவனுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் கும்பு நான்லாம் அடி வாங்கின பிறகு இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி வரேன். அதில் ஒருத்தன் இவங்களை ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாப்புல. அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, நம்ம இங்கே ஒரு லோக்கல் சப்போர்ட் ஒன்று கெயின் பண்ணுறோம், அதை வச்சுட்டு அவங்களை போய் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக இங்கே ஒரு பெரிய ஐடியா பண்ணி பாராக சுற்றுறாங்க. ஏதோ ஒரு ரவுடி ஃப்ரெண்டு பிடிக்கணும். அப்படி சுற்றும் பொழுது இவங்கெல்லாம் போய் மாற்றுற ஆள் தான் ஃபகத் ஃபாசில். அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் இவங்க கிட்ட மாட்டினாரா இல்லை இவங்க ஃபகத் ஃபாசில் கிட்ட மாட்டினாங்களா, இவங்க திருப்பி அடிச்சாங்களா இல்லையா, இவங்க படிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. வழக்கம் போலதான் இந்த படம் இப்போ ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பல வாரங்களுக்கு இந்த படம் தான் ஓடும். ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல ஃபகத் ஃபாசில் சொல்ல வேண்டியதுல கலைஞன் கண்ணில் நடிப்பை காட்டி மிரட்டிக்கிட்டு இருந்தாப்புல. நீங்க கண்ணில் மட்டும் ஏசை நடிக்கிறீங்க அப்படின்னு டேரக்டர் கேட்டிருப்பார் போல. அதனால படம் ஃபுல்லாக முக்கால்வாசி நேரம் கண்ணாடி போட்டு விட்டுறாங்க. அதனால தலைவன் கண்ணை காட்ட முடியல. அதுக்கு பதிலாக கையை காலு பாடின்னு எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டு ஓவர் ரேட்டிங்கா பண்ணி தள்ளுறாப்புல. தலைவன் வர சீன்லாம் இடம் போனே அப்படின்னு ஒரு ஹை பிச்சில் கத்திட்டு தான் வர்றாப்புல. அந்த அளவுக்கு அடிச்சு தள்ளியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட அம்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அவரும் நல்லா காமெடி பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த 3 பசங்க அவங்க கொடுத்த ஓகேவா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மன்சூர் அலி தான் நடிச்சிருக்காரு. அவர் பாவம் அவர் பேசுறது என்ன லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பெங்களூர் நடக்கிறங்காட்டி பாதி கன்னடா பாதி மலையாளம் அப்படின்னு சொல்லி கலந்து தான் பேசுறாங்க. அதுக்கும் சப்டைட்டில் போட்டு வச்சிருக்காங்க. அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்துல முக்கியமான சீன் பார்த்தா ஆக்ஷன் சீக்வன்ஸ். படத்து பேரு ஆவேசம் வச்சுட்டாங்க. எல்லா ஆக்ஷன் சீனும் ஆவேசமா தான் இருக்கு. படத்துல ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆர்டிஎக்ஸ் தான் ஞாபகப்படுச்சு. ஆர்டிஎக்ஸ்ல மாதிரியே இதுலயும் ஆக்ஷன் சீன்லாம் வெறித்தனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு 3-4 ஃபைட் இருக்கு. 3-4 ஃபைட்டுமே வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃபைட்டுமே இன்ட்ரோ பிளாக் ஃபைட்டு, அதுவும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஃபைட்டா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மால் ஒரு ஃபைட் இருக்கும். அதை பார்த்தோம்னா இந்த ஒரு கும்பகோசல்ல ஒரு ஃபைட் வர மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு ட்விஸ்டா ஒரு வெறித்தனமா இருந்துச்சு. அது ரொம்ப மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபாஃபாவோட கேரக்டர் அது ஒரு மாதிரி நாயகன் படத்துல வர மாதிரி இவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு காமெடி பீஸா டெரர் பீஸா அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கடைசி வரைக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஃபாஃபாக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அதுல ஒரு கெட்டப்பெல்லாம் நல்லா இருக்கும். அவரை பார்த்தாலே ஏதோ புத்திஸ்ட் வாங்க மாதிரி ஒரு கெட்டப் இருப்பாரு பிளாஷ்பேக்ல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. செகண்ட் ஹாப்ல அதே பிளாஷ்பேக் வேற மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகும். அது அந்த சேஞ்ச் ஓவர் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட்லயும் பகத் ஃபாசில் நடுவப்பு ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அவர் ஃபைட்டு கட்டாமையே கட்டுவாரு. அதை நீங்க பாருங்க தெரியும். அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பயங்கர ஃபன் ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல அம்பன் அப்படிங்கிறவர் அவர் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பாப்புல. அவரு சொல்ற ஒவ்வொரு பிளாஷ்பேக் கதை, அதுக்கப்புறம் அவர் பண்ற அவருக்கு எமோஷனல் சீன் அதெல்லாம் வச்சு அது ஒரு மாதிரி காமெடியா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சீனியர் கேங்க்ல அவன் பேரே குட்டி ப்ரோன்னு வச்சிருப்பாங்க. இருக்கலே அவனா குட்டியா இருப்பான், 3 அடிக்கு தான் இருக்காப்புல. ஆனா பார்த்தா பீஸ்ட் படம் வில்லன் மாதிரி அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவருக்கு பில்டப் கொடுக்குறாங்க. எனக்கு பீஸ்ட் படம் வில்லன் தான் ஞாபகத்துக்கு வச்சு அந்த மாதிரி அவரும் இருந்தாரு. அதுக்கப்புறம் மியூசிக்கு சொல்ல வேண்டியதுல எல்லா பாட்டும் ரொம்ப பெப்பியா செமையா இருந்துச்சு சொல்லலாம். இந்த கலாட்டா பாட்டு, அப்புறம் பர்த்டே சாங்கு, அதுக்கப்புறம் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. என்ன சார் நீங்க மியூசிக்கும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நீங்க என்ன ஒரே குறை அப்படின்னு சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்ல வண்டி கொஞ்சம் செல்ஃப் கஷ்டப்படும். அதுக்கப்புறம் இங்க குடிச்சுக்கிட்டே சுத்துற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இன்னும் இதுவே காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பாயிண்ட்ல இதான் இதுக்காக தான் அப்படின்னு எனக்கு ரிவீல் பண்ணும்போது அதுல படம் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக காமெடி, ஆக்ஷனு, எமோஷன் சொல்லிட்டு வயராக போயிட்டு இருக்கோம். இவருக்கு ஒரு மாதர் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் பாப்பாக்கு. அதெல்லாமே வச்சு காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். அந்த அம்மா ஃபோன் பண்ணுற ஒவ்வொரு சீனுமே செம ஃபன்னாக இருக்கும்.
கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டு நல்லா ஹாப்பி ஆகிட்டு இருக்குமோனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் பயங்கர ஃபன்னாக இருக்கும். மொத்தத்தில் இந்த விஷுக்கு மலையாள சேட்டன்ஸ் மறுபடியும் ஒரு மாச சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.